பாகிஸ்தானின் ட்ரோன்களை தாக்கி அழித்த வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். சரவணகுமார், பாகிஸ்தானின் ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து சொல்லுங்க. நேற்று இரவு முதல் பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு முயன்றது முற்றிலுமாக இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பால் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான வீடியோவை தற்பொழுது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். அதில் பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன்கள் எப்படி தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறது இந்திய ராணுவம். பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லை பகுதிகளை குறிவைத்து இது போன்ற ட்ரோன் தாக்குதலில் இந்த பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டது. ஒரே நேரத்தில் ஹமாஸ் பாணியில ஒரே நேரத்துல பல ட்ரோன்களை அனுப்பி ஒரு தாக்குதல் குறிப்பிட்ட ஒரு இலக்கை குறிவைத்து பல ட்ரோன்களை அனுப்பி இருந்தது பாகிஸ்தான். அத்தனை ட்ரோன்களையும் வீழ்த்தி வான் பாதுகாப்பு அமைப்பு அவர்களுடைய முயற்சியை முறியடித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்திய ராணுவம் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. ட்ரோன்களை அழிப்பிடித்த இந்த நடவடிக்கை வீடியோவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஏற்கனவே பாகிஸ்தான் மீது இந்தியா 2 வகையான ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கமிகாஷே என்ற ஒரு வகையான ட்ரோனை ஏற்கனவே பயன்படுத்தி தாக்குதலை முதலில் ஆபரேஷன் சிந்தூரின் போது அந்த 25 நிமிடங்கள் தாக்குதலின் போது அந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்ட ஒரு ட்ரோனை கொண்டு நமது DRDO மூலமாக, அதாவது பாதுகாப்புடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமாக அதில் சில தொழில்நுட்பங்களை புகுத்தி அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதலில் நேற்று பாகிஸ்தானுடைய 9 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்தியாவிற்கு வெற்றிகரமாக இந்த ட்ரோன் தாக்குதல் கை கொடுத்திருந்த நிலையில் இவற்றை நாங்களும் முயற்சிக்கிறோம் என்ற பெயரில் பாகிஸ்தான் நேற்று இரவு அவர்கள் ட்ரோன்களை கொண்டு ஒரு தாக்குதலை முயன்றார்கள். ஆனால் அவர்களுடைய அத்தனை ட்ரோன்களும் நமது வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்பால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது 2018 S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இதற்கு முன்பாக 4 வகையான வான் பாதுகாப்பு என்று பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போதும் அது வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது. ஆகாஷ், பராக் 8, MR சாம், அதே போன்ற ஸ்பைடர் என்ற 4 வகையான பாதுகாப்பு அமைப்புகள் நம்மிடம் இருக்கிறது. இது எல்லாமே அதிகபட்சமாக 15 கிலோமீட்டர்ல 100 கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்குதல் நடத்தக்கூடியது. இது போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அங்கங்கே பயன்படுத்தப்பட்டாலும் முக்கியமாக பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளில் இந்த S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு தான். இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பொறுத்தளவுல இந்த S-400 நவீனமான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவிடம் 2018 வாங்கப்பட்டது. 600 கிலோமீட்டருக்கு தொலைவு முன்பிருந்தே அதனுடைய இலக்குகள் வரும்பொழுது அவற்றை கண்காணிக்க முடியும். 400 கிலோமீட்டருக்கு வந்தவுடன் அந்த இலக்கை தாக்கி அழிக்க முடியும். அதாவது அந்த நாட்டினுடைய எல்லையிலேயே தாக்கி அழிப்பதற்கான ஒரு திறன் கொண்டது இந்த S-400 வான் பாதுகாப்பு. அதன் மூலமாக நாம் இந்த தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்ட இந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவே முழுவதுமாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. முழுமையான ஈடுபாட்டுடன் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்தி அந்த மேற்கு எல்லை பகுதிகளில் பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் தொடர்ந்து அதற்கு ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில ஒரு கவசம் போன்று இன்று இரவு முழுவதும் அதை அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் காத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட ட்ரோன்கள் எவ்வாறு அழிப்பிடிக்கப்பட்டது, ட்ரோன்கள் தாக்குதலை எவ்வாறு முறியடிக்கும் என்று இந்திய ராணுவம் அவற்றை அந்த வீடியோவாக வெளியிட்டிருக்கிறது. 50 ட்ரோன்கள் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செல்போனில் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வீடியோக்கள் எல்லாம் வெளியாகின்றன. இந்திய ராணுவம் அதற்கான வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. அதை பார்க்கிறோம். இந்த ட்ரோன்கள் எவ்வாறு அழிப்பிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை. இது போன்ற இந்த ஆள் இல்லாத ட்ரோன்கள் தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்வார்கள், சூசைட் ட்ரோன்ஸ். இது போன்ற ட்ரோன்களை கொண்டு இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தானும் இது போன்ற ஒரு தாக்குதல் முயற்சி மீண்டிருக்கிறது. இதன் மூலமாக அத்தனை முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.